வேகனார்ல இருக்கக்கூடிய டாப் 5 ஹிடன் ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? வாங்க காமிக்கிறேன். ரீசெண்டா நம்ம இந்த ஜென் 2 வேகனார் வந்து யூசர்ல வாங்கியிருந்தோம். அப்பயே வந்து யூசர்ல ஒரு கார் எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்டு வீடியோ நம்ம போட்டிருந்தோம், யூசர் கார் பையிங் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல இந்த ஜென் 2 வேகனார்ல நிறையவே ஹிடன் ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆகட்டும் அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ்மே சில ஃபீச்சர்ஸ் வந்து ஹிடனா இருக்கு இதுல. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் அண்டர் சீட் ஸ்டோரேஜுங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் கோ பேசஞ்சர் சீட்டு கீழே ஒரு ஹிடனான ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பேக் ரெஸ்ட் இருக்குங்களா, கோ பேசஞ்சர் சீட்டோட பேக் ரெஸ்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டா டவுன் பண்ணிட்டா இந்த இடத்துல நமக்கு ஒரு பிளாக் கலர்ல நாப் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு லிவர் மாதிரி இழுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பிடிச்சி எடுக்கும் போது இந்த சீட் அப்படியே நமக்கு ஓப்பன் ஆயிரும். அப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் அங்கே இருக்கு. டூல்ஸு இல்லை வண்டியோட கிளீனிங் கிளாத்து நிறைய விஷயங்கள் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். புக்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் இதில் வச்சுக்கலாம். ஆடவும் ஆடாது, நல்லாவே இருக்கும். அண்ட் நீங்க வேற ஏதாச்சும் விஷயங்கள் இல்லை கேரி பண்ணாலுமே ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். அது தூக்குற மாதிரியான ஹேண்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு யூசபிலிட்டி வைஸ் இது நல்லாவே. ஸோ ரீசெண்டா கூட ஒரு பைக்ல இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருந்தாங்க, ஏத்தர் ரிஸ்க் தான் நினைக்கிறேன். அந்த அவங்களோட அந்த பூட்லயே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் உள்ள வைக்கிற மாதிரி ஆக்சரிஸா தான் வாங்கி ஃபிட் பண்ண முடியும். பட் அது வந்து நமக்கு இது வந்து 17 மாடல் வேகனார். ஸோ அப்பயே நமக்கு இந்த 17, 18 ஜென் 2 வரைக்கும் இது வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுலேயே இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஒரு நல்ல சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இருந்து 5 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்குற மாதிரி தான் அதோட குவாலிட்டியுமே இருக்கு. ஸோ அதனால தாராளமாக நம்மளால கேரி பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நாங்கள் ஃபேமிலியோட டிராவல் பண்ணும்போது பாட்டில் வைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டோம்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் டோர்ஸ்ல வந்து பாட்டில் ஹோல்டர் ஆப்ஷன்லாம் கிடையாது, ஸ்டோரேஜ் ஸ்பேஸே கிடையாதுன்னு சொல்லலாம். ஜென் 2 வேகனார்ல டோர் பேடிங்ஸ்ல வந்து எந்த ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே இருக்காது, ஃபிளாட்டா தான் கொடுத்துருப்பாங்க. அதனால பாட்டில் எங்கடா வைக்கிறது யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணதுதான் இதோட பாட்டில் ஹோல்டர் வந்து சென்டரா நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓப்பனரோட ஒரு வெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இப்ப நம்ம எடுக்கும் போது நமக்கு இதுல பாட்டில் ஹோல்டர் வைக்கலாம். கிட்ட 1 லிட்டர் பாட்டில் வரைக்கும் ஈஸியாவே ஹோல்ட் ஆகும். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் இருக்கு, நான் வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பாட்டில் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல பிளேஸ் பண்ணிக்கிற மாதிரி பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதுல 1 லிட்டர் வரைக்கும் நம்ம ஈஸியா கேரி பண்ண முடியும். அண்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம நீட்டா க்ளோஸ் பண்ணியுமே வச்சுக்கிற மாதிரி நீட்டா டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லுவேங்க. அண்ட் மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த டேஷ்போர்ட்ல நமக்கு ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இந்த கிளவ் பாக்ஸுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹிட்டனா ஒரு ஹூக் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 கிலோ வெயிட் வரைக்கும் தாங்கும்னு சொல்லியிருந்தாலுமே நம்ம கீழே வச்சு காலெல்லாம் விரிப்படாம இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஹேங்கிங்கா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அண்ட் நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர். இப்ப இருக்க மாடல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸா கொடுக்குறாங்க வெஹிக்கல்ஸ்ல. அந்த வேற மாடல்ஸ் எல்லாமே வேகனார் எல்லாமே வேற மாடல்ஸ் எல்லாமே போனீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜ் எல்லாம் வருது. ஸோ அப்படிங்கும் போது அதுக்குன்னே தனியாக ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸ் கொடுக்குறாங்க, அது எல்லாமே மொபைல் ஈஸியாக வச்சுக்க முடியுது. பட் இந்த ஜென் 2 வேகனாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு கிளவ் பாக்ஸ்குள்ள இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சின்ன ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் மொபைல் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ இதுல வந்துட்டு நம்ம ஈஸியா இப்படி மொபைல் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு நியூ வேகனார்ல இந்த இடத்துல ஃபுல்லாவே ஒரு ட்ரே மாதிரி வருது. அதில் ஐபேடு, டேப் இந்த மாதிரிலாம் நீங்க வைக்கிறீங்க போது அதில் ஈஸியா வச்சுக்க முடியும். பழசுல பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் வைக்கிற அளவுக்கான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸா இங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வச்சு நம்ம ஈஸியா க்ளோஸ் பண்ணிடலாம், எந்த வேலையும் இடைஞ்சலா இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த ஜென் 2 வேகனார்ல எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல புஷ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ புஷ் டு ஓப்பன் பண்ணோம்னா இது வந்து கப் வச்சுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் நமக்கு போத் கோ பேசஞ்சர் டிரைவர் ரெண்டு சைடுமே கொடுத்துருப்பாங்க. ரெண்டு எண்ட்லயுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. இது கியூட்டா இருக்குன்னே சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து கிளாஸ்ல இருந்தும் தண்ணி குடிக்கிறோம், அந்த பேப்பர் கிளாஸ் அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை பாட்டிலுமே இதுல வைக்கக்கூடிய அந்த 1/2 லிட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் நம்ம ஆந்தி கோல குடிக்கிறோம் அப்படிங்கும் போது இதுல ஈஸியா நம்மளால ஸ்டிக் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஹோல்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள், அது பழைய மாடலா இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் ஸ்டோரேஜுக்காக பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இந்த இடத்துலயுமே பார்த்தாலும் மேலேயுமே ஒரு கிளவ் பாக்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே மட்டும் இல்லாம மேலேயுமே சின்னதா ஒரு கிளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடிய மாடல்ல நமக்கு மேல கிளவ் பாக்ஸ் வராது, மேல வந்துட்டு ஏர் பேக்கான ப்ரொவிஷன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஜென் 2ல வந்துட்டு மேல ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ், கீழே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸும் ரெண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜுக்கு நிறைய விஷயங்கள் இதுல இருக்குங்க. இப்ப பார்த்தது எல்லாமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தோம். இது தவிர ஃபீச்சர்ஸா நமக்கு ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுதான் வந்து
இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்கான சுவிச்சஸ்ங்கிறது எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல நம்ம ட்ரிப் எல்லாமே பார்ப்போம்ல, அந்த நாப்லேயே இன்டகிரேட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டோட இல்லுமினேஷனை நம்மளால ஃபுல் ஹையா வச்சுக்க முடியும் அண்ட் ஃபுல் டிம்மும் பண்ணிக்க முடியும். அதான் இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர் அப்படிங்கிறது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ட்ரிப் லிவர் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் ஓடோ, ட்ரிப் ஏ, ட்ரிப்பு பி அண்ட் ஆவரேஜ், ரேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. 6 விஷயங்கள் வருது. இதுவே நீங்க இந்த லைட் சுவிட்ச் இருக்குங்கல்ல, ஸோ இதை வந்துட்டு ஆன் பண்றீங்க அப்படிங்கும்போது ஆன் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு வந்துட்டு ஓடோ, ட்ரிப் ஏ, ட்ரிப்பு பி, ரேஞ்சு, ஆவரேஜ், ரேஞ்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 டாட் மாதிரி வருது பாருங்க. ஸோ இது வந்து ஆன் பண்ணியிருந்தா மட்டும்தான் வரும், ஆஃப் பண்ணிருந்தா வராது. ஆஃப் பண்ணியிருந்தா இந்த டாட்ஸ் வராது. ஸோ இதை இப்போ வச்சுட்டு திரும்ப இந்த லிவர் நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் குறையுதுங்களா, திரும்ப அடுத்து 2வது பண்ணும்போது அந்த பேக் லைட் வந்து நமக்கு டிம் ஆகிக்கிட்டே வரதை நீங்க பார்க்க முடியும். ஸோ இது வந்துட்டு அந்த லைட் இல்லுமினேஷனோட பவர் இது. ஸோ இதான் அந்த இருக்கக்கூடிய 5வது ஃபீச்சராக நம்ம பார்க்கக்கூடியது. இந்த ஃபீச்சர் எத்தனை பேருக்கு தெரியும், ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க சொல்லுங்க. ஸோ இதை வந்துட்டு இப்போ லைட்டை நான் ஆஃப் பண்ணியுமே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டா இந்த இடத்துல ஓட போயிடுச்சுங்களா, 1 2 3 ஆவரேஜ், ரேஞ்சு. ஸோ இப்போ வந்து அந்த இது வராது. இதுவே இதை ஆன் பண்றீங்க அப்படிங்கும்போது ஆன் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த இது வரும். ஸோ ஆன் பண்ணியிருந்தா மட்டும்தான் இது வரும். ஸோ இந்த இல்லுமினேஷன் வந்து நமக்கு மாறுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல் டிம்மா இருக்கு, ஒரு பாயிண்ட்ல இருக்கு. இப்போ நான் திரும்ப வைக்கும்போது 4 பாயிண்ட், இப்போ எல்லா லைட்டுமே எரியறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் பின்னாடி இருக்கிற நைட் வந்து டிம் ஆகிட்டு ஹை ஆகும். ஸோ இது வந்து நைட் டைம் விசிபிலிட்டிக்கு நீங்க நல்லாவே இதை நோட்டீஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த மாதிரி ரேஞ்ச் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஸோ நான் பாத்தீங்கன்னா நார்மலா 3 பாயிண்ட்ல தான் வச்சிருக்கேன், அதுவே போதுமான லெவல்ல இருக்கு. ஸோ இதை எடுத்தது இதை ஆன் ஆஃப் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் தான் கைஸ் நான் சொன்ன அந்த டாப் 5 ஹிடன் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா, இல்ல புதுசா தெரிஞ்சுக்கிறீங்க என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இது இல்லாம வேற எதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், புதுசான ஃபீச்சர்ஸ் யூசபிலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதே மாதிரி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.